பிரைஸ் லார்ட். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அதுவும் இளம் வாலிப வயதுள்ள பிள்ளைகள் நினைக்கிற காரியம் என்ன? நான் செய்ய நினைத்த எல்லாமே செய்ய முடியல என்று சிலர் சோர்ந்து போவாங்க. கர்த்தர் என் விருப்பத்தின் படியே ஏன் விடலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏரோது இறந்த பிறகு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். அப்போ இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருமோ, அந்த இடத்துல இருந்து தேவனால் எச்சரிப்பு பெற்று நாம் விலகி தான் இந்த 2025 இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியானா இந்த தேவன் மீது நாம் கோபம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் ஒரு இடத்துக்கு போக அனுமதிக்கிறார், இல்லைன்னா தடுத்து நிறுத்துகிறார். இதை நாம் நினைத்து பார்த்தா, வாலிப பிள்ளைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும், கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இது துதிக்க வேண்டிய காலங்கள். துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.